வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நான் என்னோட தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்டப் போறேன். நான் என்னுடைய முதல் சுரைக்காய அறுவடை பண்ண போறேன். பார்க்கறதுக்கே அப்படியே அமேசிங்கான சைஸ்ல இருக்கு. நியர்லி ஒரு 2 1/2 கேஜிலருந்து 3 கேஜிஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். அறுவடை பண்ணி முடிச்சதும் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா என்னோட மாடி தோட்டத்தோட சுரைக்காய்கள் இவ்ளோ பெருசா வரமாட்டேங்குது. ஏன்னா அது குட்டி கண்டெய்னர்ன்றதுனால குட்டியா வருது. இங்க நிலத்துல நட்டது நல்லா பெருசா வந்தது. பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அறுவடை ரொம்ப ஹாப்பி ஹார்வெஸ்ட் இது. அண்ட் மத்த செடிகள் அவரையும் ஃபுல்லா கொடி படர்ந்துட்டு, அதுலருந்து பூக்களும், காய்களுமா இருக்கு. அண்ட் நியர்லி இந்த சுரைக்காய் செடியில 6ல இருந்து 7 பிஞ்சு மட்டும் தான் வந்தது. ஆனாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா பாலினேஷன் ஆகல. அப்படி ஆனது ஒரு 2, 3 எல்லோவா டர்ன் ஆயி உதிர்ந்துடுச்சு. அதனால நான் ஹேண்ட் பாலினேட் தான் பண்ணேன். அப்படியும் ஹேண்ட் பாலினேட் பண்ணியும் 2டே 2 காய் தான் பெருசாச்சு. இதனோட ரீசன் என்னன்னு எனக்கு தெரியல. சில செடிகள் பார்த்தா அப்படியே நெறைய காய்கள் இருக்கும். அது வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா நம்ம செடியில அப்படி வரவே இல்ல. 2டே 2 காய் தான். அண்ட் இது வெத்தல வெள்ளிக்கிழங்கு. அதுவும் கொடி படர்ந்துட்டு இருக்கு. மத்த செடிகள்லாம் நல்லா தான் இருக்கு. வெண்டை செடி மட்டும் தான் ஃபுல்லா பூச்சி பிடிச்சு மொத்தமா நாசமா போயிடுச்சு. ஒன் ஒரு வெண்டை செடி கூட இல்ல இந்த வாட்டி. ஆனா செடி அவரை, கொடி அவரை அண்ட் சுரைக்காய் வாவ்! அமேசிங் அப்படின்ற சைஸ்ல இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் நிலத்துல வளர்க்கறதுனால நல்ல காய்கள் பெருசா வந்தது. கண்டெய்னர்ஸ்ல அவ்ளோ பிளேஸ் இல்லாததுனால ரொம்ப கம்மியா தான் காய்களும் வருது. அண்ட் சைஸும் கம்மியா தான் இருக்கு. இது இன்னியோட தோட்டத்து அப்டேட் ஃபிரெண்ட்ஸ்.